ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பன் டாக் தமிழ். நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். ஸோ டுடே டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா போன டாப்பிக்கில் நம்ம இதில் பேசியிருப்போம், நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆகிறதுக்கான 7 ஸ்டெப்ஸை பற்றி பேசியிருப்போம். அந்த 7 ஸ்டெப்ஸில் வந்து ஒரு ஸ்டெப்ஸாக வந்து இந்த வீக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த எல்லா வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். போன வீடியோ பார்க்கலாம், போன வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் வந்து நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மாதிரி நீங்களும் வரலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. பட் எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம், யதார்த்தமான விஷயங்களை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் பேஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லிடுறேன், பேஷன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து பிடிச்ச விஷயத்த பண்ணுறது, நம்ம பிடிச்ச விஷயத்த எப்படி கரியராக மாற்றுறது, அதுதான் பேஷன். ஸோ இந்த பேஷன் தான் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வந்திருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரஜினிகாந்த் கூட எடுத்துக்கலாம். அவரும் வந்து கண்டக்டராக இருந்து அவரோட பேஷனை வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது அவங்க பேஷனை ப்ரூவ் பண்ணி காட்டி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம பேஷனை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். எப்படி நம்ம பேஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங் தான் கைஸ் ஒரே வழி நம்ம பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்துல ஆர்வம் இருக்கும். பேஷன்னா வந்து சில பேருக்கு ஆர்வமே இருக்காது எந்த விஷயத்திலும், சில பேருக்கு நிறைய விஷயத்துல ஆர்வம் இருக்கும். ஸோ அதை நம்ம தேட ஆரம்பிக்கணும். நம்ம தேடுதல் தான் நம்ம வாழ்க்கை. தேட தான் நம்மளுக்கு வந்து எந்த விஷயமும் புரியும். நம்ம தேடி அது தேடனை மட்டும் பத்தாது, அந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச பிறகு அதுல வந்து நம்மளோட எஃபோர்ட்டை கொடுத்தாதான் நம்ம பேஷன் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளை ட்ரெயின் பண்ணலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம டேலண்ட் வந்து சின்ன வயசுலேயே நம்ம கூட பிறப்புலேயே வர்றது கிடையாது. டேலண்ட்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி நம்ம அதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது தான் அது டேலண்ட்டாக வெளில வரும். ஸோ நம்ம வந்து எந்த விஷயமும் நம்ம கூட பிறந்து வர்றது கிடையாது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னால் ரஜினிகாந்த். அவருக்கு வந்து கண்டக்டராக இருக்கிற வரைக்கும் அந்த விஷயமே தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி சினிமாவில் நடிப்போம், அதுக்குள்ளே வந்த பிறகு தான் அவரோட டேலண்ட்டை அதில் வளர்த்துக்கிட்டு அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கையும் டேலண்ட்டையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒர்க் வேற, டேலண்ட் வேற. ஒர்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தினசரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒர்க்கில். டேலண்ட்னா வந்து நம்மளோட பேஷன் நம்ம அடையிறதுக்கான ஒரு வழி, அது ஒரு தனி வழி, இது ஒரு தனி வழி. ஒர்க் வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, ஒரு டேலண்ட் பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு துருப்புச்சிட்டு தான் வந்து ஒர்க். நம்ம தினசரி வாழ்க்கையில் தேவைப்படும் காசு, ஃபினான்ஸ் மூலயமா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஒர்க் வேணும். ஆனால் அந்த ஒர்க்கை பண்ணும்போது நம்ம சந்தோஷத்தோட பண்ணுறோமா? கிடையாது. நம்மளோட பணம் வறுமைக்கு காரணமாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுறோம். பட் நம்ம வந்து டேலண்ட்டை பேஷனை அடையணும்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் நம்ம பேஷனை அடைய முடியும். ஏன்னா நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளோட பேஷனை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறது. அதுக்கான ஒர்க்கை கொடுக்க தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாற முடியும். ஸோ இது வரைக்கும் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்ஸ். நம்ம எப்படி கோல் பிளான் பண்ணுறது அதை பற்றி பேச போகிறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான் கைஸ், ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம பணத்தை தாண்டி நம்மளுக்கு எந்த விஷயம் ரொம்ப பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, பண்ண பிடிக்குதோ அதுதான் கைஸ் உங்க பேஷன். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது பணத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் வருதா? இந்த விஷயத்த நம்ம எவ்வளவு லைஃப் லாங் நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தருமா? அந்த விஷயம் தான் கைஸ் உங்க பேஷன். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. பேஷன்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இது வந்து சுலபமான வழி தான். ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேடுதல் தான். நீங்க தேட தான் உங்களோட டேலண்ட்டும் அதிகமாகும், உங்களோட பேஷனும் நீங்கள் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியா தான் நம்ம டெய்லி ஃபோனை வச்சுட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்டேயே ஒரு ஃபோன் இருக்குது, நம்ம கிட்டே ஒரு கேஜெட் இருக்கும்போது அதை வந்து நம்ம பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கிட்டா வந்து நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் மேனாக வர முடியும். நம்ம அதிகமாக என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்? வாட்ஸ்அப் பார்க்குறோம், டிக்டாக் பார்க்குறோம். டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஃபேஸ்புக் நோண்டுறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். அதை தவிர வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் இருக்குது, இந்த மாதிரி யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சர்ச் பண்ண உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி நம்மளோட திறமையை வளர்த்துக்கலாம், இதில் நம்ம இவ்வளோ தரம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த தோன்ற விஷயத்த நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண
பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரலாம். பேஷனை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பேஷன் வந்து நீங்கள் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதை பண்ணால் சந்தோஷம் வருதா, அதுதான் பேஷன். நம்ம வந்து இதை ஆர்வத்தோடு பண்ணுவோம், நம்ம பேஷன் நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்னு. தோத்துட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுவோம். இப்போ ஒர்க் பண்ணும்போது நம்ம தோத்துட்டோன்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் வந்து நம்ம பேஷனை பண்ணும்போது நம்ம தோத்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இதை பண்ணணும் அப்படின்னு தான் தோணுமே தவிர நம்மளுக்கு வந்து சோர்வு அடைய மாட்டோம். ஸோ அதனால தான் எல்லாரும் பேஷனை சூஸ் பண்ணுறது. இப்போ மூவியில் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா இப்போ வந்து அவங்க வந்து சோகமாகிறது இல்லை, திருப்பி இதை எப்படி பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாற முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் இந்த கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.